அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு காலை பொழுதிலே வலைதள வழிபாட்டிற்கு மறுபடியுமாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுள் கடந்த காலத்திலே நமக்கு போதுமானவராக இருந்தார். இந்த காலத்திலும் சிறப்பாக நம்மை வழிநடத்துவார். இந்த நாளிலே நாம் தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம், ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிற போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்ற வார்த்தையின் படியாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வலைதள வழிபாட்டில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான நாளிலே நீர் எங்களோடு கூட இணையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் உறவாடக்கூடிய நாளாக இது அமைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த காலங்கள் முழுவதுமாக ஆண்டவரே, நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னுமாய் கூட கர்த்தாவே, உண்மையிலே அதிகமாய் நாங்கள் மேற்கொள்ளும்படியாய் என் உள்ளந்தரங்களை கர்த்தாவே ஆராய்ந்து அறிகின்ற கடவுள், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிக்கும்படியாக, எங்களுடைய மீறுதல்கள் அனைத்தையும் மன்னிக்கும்படியாக, உமக்கு நேராக எங்களை சிறப்பாக வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், சிந்திக்கிற திருவசனங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்திலும் அருளிலிருந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வலைதள வழிபாட்டு வசதி இல்லாத அனைத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுகிறோம். அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவரே நீர் மது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிதாவை எங்கும் தொழுது கொள்கின்ற காலம் வரும் என்ற வார்த்தையின்படியாய் எங்கும் எப்போதும் கர்த்தாவை நாங்கள் தொழுது கொள்ளக்கூடியவராய் இருக்க ஆவியிலே நாங்கள் ஒருமைப்பட உமது கரத்திலே எங்களை முற்றுமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். வழிபாட்டுக்கு தொடக்கமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 5வது கீர்த்தனை சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 5, சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தலை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தலை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுட உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், கருவியில் மனுட உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம், அருவியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றேனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நின்ற வண்ணமாக நாம் கடவுளை தொழுவோம்.
கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கால ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிந்துரைக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நாமே நம்மை சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தினை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிவேற்று வழிவடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த செய்த வாக்குறுதிகளின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலும் துக்கப்படுகளை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு பயனுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்திகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாடு எங்களுக்கு சிறப்பாக அமைய, உடைய அருளை சிறப்பாக அமைய நீர் அழுதுறபடியாய் உடைய திருக்கரத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே. ஆமேன். நாம் அமர்வோம். திருமறை பகுதிகள் படிக்கப்பட நாம் கேட்போம். இன்றைய நாளிலே படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமறை பகுதி, அது விடுதலை பயணம் பிரிவு 40, திருமொழிகள் 34 தொடங்கி 38 முடிய, யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 38 முடிய. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது.
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்றார் என்பது படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது திருமகதி பகுதி படித்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி, அது பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின திருமுகம், பிரிவு 3, திருமொழிகள் 8 தொடங்கி 16 வரை. பிலிப்பியர் 3வது அதிகாரம், வசனங்கள் 8 தொடங்கி 16 வரை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்துகிறதுக்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது திருமறை பகுதி படித்தாயிற்று. கடவுளே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடம் படிக்கப்பட நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, அது தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல், பிரிவு 24, திருமொழிகள் 13 தொடங்கி 33 வரை. நான் பொது மொழிபெயர்ப்பாகிய திருவிவிலியத்திலிருந்து படிக்கிறேன். அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும்
மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வான தூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மேசியா தம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவரோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவரோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள் என்றார் என்பதே படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியுமாக நாம் அனைவரும் இணைந்து புத்தெழுச்சி பாடல்களிலே தேவ கிருபை என்றும் உள்ளதே என்கின்ற பாடலை அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். இந்த பாடல் பாடப்படுகிற பொழுது நம்முடைய சந்தாக் அவர்களை நாம் ஆண்டவருடைய திருப்பணிக்காக ஒதுக்கி வைப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வாழ்க்கையிலே நெருக்குதல்கள், போராட்டங்கள் வரலாம். அதன் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நல்லவராக, வல்லவராக, அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. எதிர்க்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
சத்துரு எத்தகைய எதிரியாக நமக்கு இருந்தாலும் தாவீது எப்படி எதிர்கொண்டாரோ அவ்விதமாக நாம் எதிர்கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடுக்கு முன்பாக அவர் சென்று கொண்டே இருக்கிறார். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இருள் சூழ்ந்த உலகம் இருந்தாலும் அதிலே ஆண்டவர் நமக்கு வழிநடத்துகின்றார், கடவுளாய் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டு நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். அருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவர் என் பாதைக்கு ஒளியாய். கரைகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய திருவசனங்களை குறித்து சிந்திக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். என்னுடைய இதயத்துடைய சிந்தனைகளை நீர் உருவகப்படுத்தியலும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகும் ஆண்டவரே. அடியேனுடைய சிலுவைக்கு பின்பதாக மறைத்து உம்மை வெளிப்படுத்தும்படியாக வேண்டுகிறேன். தடைகள் யாவற்றையும் நீக்கிய இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே, குறிப்பாக வலைதளத்தின் வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் அளவில்லாமல் தந்து வழிநடத்துவாராக. நான் ஏற்கனவே சொல்லிய விதமாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில இந்த உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகளையே நாம் பொதுவாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தாரோ அவைகளையெல்லாம் நாம் இந்த உயிர்த்தெழுத திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே சிந்திக்கிறோம். தோமாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார், சீடர்களுக்கு கொடுக்கிறார். அதன் பின்பதாக பேதுரு மறுபடியுமாக அவருடைய சீடர்களோடு செல்கிற பொழுது கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அந்த இடத்துல ஆண்டவர் காட்சி கொடுக்கிறதை நாம் கண்டோம். அதே விதமாக இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு என்கின்ற தலைப்பிலே கம்யூனியன் வித் ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப் என்கின்ற தலைப்பிலே லூக்கா 24ஆம் அத்தியாயம் 13 முதல் 33 வசனங்கள் இன்றைக்கு நற்செய்தி பகுதியாக படிக்கப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த திருநாள், அதற்கு பின்பதாக கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒன்றித்து வாழ்வது, இதற்கு சவால் கொடுக்கின்ற ஒரு பகுதி இருக்கும் என்று சொன்னால் அது எம்மாவூர்
அந்த தோழர்களோடு கூட இயேசு சந்தித்த அந்த சம்பவத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. அது ஒரு உரையாடல் பயணம், அது ஒரு இறையியல் பயணம், அது ஒரு வாழ்வியல் பயணம். இப்படி பல்வேறு விதமான கருத்தாக்கங்களை உள்ளடக்கிய ஒரு பயணமாக அந்த எம்மாவூர் பயணம் அமைந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிகழ்வினை பல சம்பவங்கள் மூலமாக தன் வாழ்விலே இந்த உலகில் மக்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக அதை எடுத்து சொல்லுகின்றார். ஆக இந்த எம்மாவூர் தோழர்கள், சீடர்கள் என்று சொல்வார்கள், நான் தோழர்கள் என்று அழைக்கின்றேன், அதற்கு காரணம் இருக்கிறது, பின்பாக சொல்வேன். இந்த எம்மாவூர் தோழர்கள் அவர்களை சந்தித்த உடனே இந்த உயிர்த்தெழுதல் செய்தியானது பல பரிணாமங்களை உடையதாக அது மாறி போகிறது. என்னென்ன பரிமாணங்களை இந்த உயிர்த்தெழுதல் செய்தி அடக்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். நம்மள பல பேர் சொல்லுவாங்க, நான் இந்த நபரை சந்திச்ச உடனே என் வாழ்க்கையில ஒரு புதிதாக ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்வார்கள். அது முதல் என் வாழ்க்கை மாறியது என்று சொல்வார்கள். என் மனைவி வந்த உடனே, என்னுடைய குழந்தை பிறந்த உடனே, எங்கள் மகன் அயல்நாடு சென்ற உடனே, எனக்கு ஒரு வேலையில் நிரந்தர வேலை கிடைத்த உடனே, என்னுடைய மகன் இராணுவத்தில் சென்று நாட்டுக்காக பணிபுரிந்த உடனே, இப்படி பலவிதமான சந்திப்பு நிகழ்வுகளை இன்றைக்கு பலர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த எம்மாவூருடைய சந்திப்பு நிகழ்வு என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்துவோடு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒன்றிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை தருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கிற போது, the risen Christ was present in the dialogue between the friends of Emmaus. எம்மாவூர் தோழர்களின் உரையாடலிலே உயிர்த்தெழுந்த இயேசு உடன் இருந்தார். அதுதான் ஒரு சிறப்பான விஷயம். அங்கே எம்மாவூர் தோழர்கள் அவர்கள் உரையாடி சென்று கொண்டிருக்கிற போது அந்த உரையாடலுடைய நடுவிலே உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார். நான் படிக்கின்றேன் லூக்கா நற்செய்தி 24ஆம் அத்தியாயம் 13 முதல் 16 வசனத்திலே, அதே நாளில் சீடர்கள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டு சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவளோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. Now on that same day, two of them were going to a village called Emmaus, about 7 miles from Jerusalem, and talking with each other about all these things that had happened. While they were talking and discussing, Jesus himself came near and went to them, but their eyes were kept from recognizing him. அவரை அறிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய கண்கள் அங்கே மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த லூக்கா நற்செய்தியில் தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறதா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதுல மட்டும் இந்த செய்தி சொல்லப்பட்டதுன்னு நாம் சொல்ல முடியாது. ஒருவேளை என்ன சொல்லுகிறார்கள், மார்க்கு நற்செய்தியில் 16ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தை கூட இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்ற போது இயேசு அவர்களுக்கு வேறு உருவில் தோன்றினார். வயல்வெளிகளிலே இருவர் நடந்து போகிறார்கள். ஒருவேளை இவர் தான் இந்த எம்மாவூர் அந்த தோழர்களுக்கு இயேசு காட்சி கொடுத்த நிகழ்வு தான் இது என்று சொல்லுகிறார்கள். மார்க் நற்செய்தி 16ஆம் அத்தியாயத்திலே 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற விஷயம். உரையாடலிலே இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். When we have dialogue with each other, the presence of Jesus is there. நாம் உரையாடல் பயணத்தை தொடங்குகிற போது அந்த இடத்திலே இயேசு வந்து விடுகிறார். இங்கே ஒரு பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. இந்த எம்மாவூர் சம்பவம் ஒரு சிறப்பா இருக்கும். நான் கூட நற்செய்தி பகுதி படிக்கும் போது அந்த சின்ன ஒரு காட்சியை போட்டேன்.
அவங்க நடந்து போயிட்டே இருப்பார், இயேசு அவங்க கூட பேசிட்டே வருவாரு. இது ரொம்ப அழகா இருக்கிறது. எப்படி இந்த சம்பாஷணை நடக்கிறது? இயேசு போய்கொண்டே இருக்கும்போது, அவங்க பேசினே இருக்கும்போது இயேசுவும் உள்ள போய் அவர் இணைவாரு. அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவம் என்று சொல்வேன். அதாவது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் பிகம்ஸ் குரூப் டிஸ்கஷன். நீங்க 2 பேர் விஷயத்தை பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 2 பேர் பேசுற விஷயம் ஒரு குழு உரையாடலாக அது மாறி போகும். இன்னைக்கு எல்லாம் இருக்கிற பிரச்சனை நமக்கு என்னன்னா, இந்த கொரோனா இந்த தொற்றினுடைய பயத்தினால நாம் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிறோம், ஒருவேளை கணவன் மனைவிட்டு பேசுகிறார், மனைவி கணவன்கிட்ட பேசுகிறார், பெற்றோர் பிள்ளைகளோடு பேசுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர் பேசுகிறார்கள். மிஞ்சி போனா ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு வீட்டில இருந்து இந்த உரையாடலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் கொஞ்சம் வைடரா என்ன செய்யணும், உரையாடல் மேற்கொள்ளணும். இது முடியல. போனு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, அப்புறம் வீடியோ கால், இப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம். அண்மையில எனக்கு ஒரு நண்பர், அருமையான ஒரு நண்பர் உண்டு. அந்த அருமையான நண்பர் ஒரு என்ன சொன்னாரு, ஐயா ஜூம் ஆப்னு ஒன்று இருக்குதுயா, அதை டவுன்லோட் பண்ணீங்க, we can have group discussions அப்படின்னு சொன்னாரு. நாம ஒரு மீட்டிங்ஸ் ஏதாவது கூட அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏற்கனவே எனக்கு தெரியும், ஆனா ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லையா, பல நல்ல விஷயம் இருக்குது, அதனால நீங்க அதை டவுன்லோட் பண்ணிடுங்க, தேவைன்னா அதை நீங்க அழிச்சிட்டு போடுங்கன்னு சொன்னார். நானும் அதே மாதிரி செஞ்சுட்டு அவரும் நானும் உரையாடல் மேற்கொண்டோம். பல இன்னும் பிற ஒருவரோடு கூட நாங்கள் உரையாடல் செய்தோம். ரொம்ப நன்றாக தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவர்கிட்ட ஒரு செய்தி வருது, நாங்க எங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த ஜூம் ஆப்ல வச்சு நாங்க அப்படியே எல்லாரோட உரையாடைகளும் ஒரு மீட்டிங், ஒரு பிரேயர் மீட்டிங்கை நாங்க நடத்தணும்னு சொல்றாங்க. அண்மையில் ஆண்கள் ஐக்கிய சங்கம் கூட, நம்ம ஆண்கள் ஐக்கிய சங்கம் என்ன பண்றாங்க, என்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவர்களுடைய போன்ல இந்த விதமான கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்து குரூப் காலுக்காக கனெக்டிவிட்டி பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் பண்ணி எல்லாரோட அவங்க பேசிக்கொண்டு மதியத்துல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நாங்க ஜெபம் பண்றோம் யான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒரு நேரத்துல கூட ஊரடங்கு இருக்கின்ற தனிமைப்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறது போது கூட இப்படியாக நம்முடைய அன்பர்கள் பேசிக் கொள்கிறார்கள், சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒண்ணு சொல்கிறேன், எப்போது விதமாக 2 பேர் நீங்கள் பேச ஆரம்பிக்கல, 3 பேர் பேச ஆரம்பிக்கல, 4வது ஆளாக இயேசு நம்முடைய நடுவிலே அவர் வந்து விடுகிறார். மத்திய 18ஆம் அத்தியாயம் 20வது வசனத்துல அங்க என்ன சொல்றது, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கு நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். For where 2 or 3 are gathered in my name, I am there among them. நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இங்க கூட கிறிஸ்து 2 பேர் அங்கே பேசிக்கொண்டு செல்லும் போது 3வது நபராக அவர் இருக்கிறார். இந்த 2 பேர் யார்? நான் சொன்னேன், எம்மா ஒரு தோழர்கள் என்று சொன்னேன். நான் பொதுவாக எல்லாரும் எம்மா ஒரு சீடர்கள் சொல்லுவாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது என்று சொன்னா, இந்த 2 பேர்ல ஒருத்தர் பேர் தெரிஞ்சிச்சு, கிளையப்பாஸ் ஆர் அல்பேஸ். 2 டிசைபிள்ஸ், அவங்க கிளையப்பாஸ் அல்லது அல்பேஸ் என்கின்றவர். அதாவது என்ன நடக்கிறது, இவர்கள் யார் என்று சொன்னா, இந்த கிளையப்பாஸ் ஆர் அல்பேஸ் என்று சொல்லுகிற இவர்கள் யோசேப்பினுடைய, அதாவது இயேசுடைய தகப்பனார் யோசேப்பினுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த யார், மற்ற யார், who the other was is not certain. அது யார், மற்றவங்க யாருன்னு அங்க சொல்லப்படவில்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த other disciple mentioned here is Peter அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிற அடுத்த நபர் பேதுருவா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பெரும்பாலும் சில பேர் என்ன செய்யறாங்க, இது பேதுரு தான் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். லூக்கா 24ஆம் அத்தியாயம் 34ஆம் வசனத்தை பார்க்கிற போது அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். They were saying that the Lord has risen indeed and he has appeared to Simon. இது பாத்தீங்கன்னா ஒரு அதே அதிகாரத்திலேயே கடைசியில 34ஆம் வசனத்துல சொல்லி முடிக்கும் போது ஆண்டவர் உண்மையாகவே உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொல்லுகிறார். இதை வச்சு கொண்டு இவரா இருக்க முடியாதா என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். பாலடிகளார் என்ன சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம் 5 முதல் 6 வசனங்களிலே
பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12க்கும் தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்கள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இருந்து விட்டனர். And that he appeared Cephas, then to the 12, then he appeared to more than 500 brothers and sisters at one time, most of whom are still alive, though some have died. அதுல சில பேர் செத்துட்டாங்க, சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ கேபாவுக்கும் அவர் என்ன செய்கிறார், அங்கு தரிசனம் கொடுக்கிறார். எனவே இது நிச்சயமாக அவர் பேதுருவாக இருக்க முடியாது என்ற அந்த அதர் டிசைபிள் சொல்கிறோமே, அவர் இருக்க முடியாது சொல்லுகிறார்கள் அதர் ஃப்ரெண்ட்ஸ். But it could not be Peter that was one of the 2. ஏனென்று சொன்னால் he was one of the 11 to whom the 2 returned. இவங்க திரும்பி 11 பேருக்கு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் இப்ப இயேசுவை பார்த்துட்டேன், உயிர் தேர்ந்தாடுறேன். அதனால அந்த இருக்கனால பீட்டர் இது இருக்க முடியாது. அப்படியே பேதுரு அந்த 2 பேர்ல ஒருத்தரா இருந்ததுன்னா கிளையோப்பாவை பேச விட்டுருக்க மாட்டார். அதை புரிஞ்சுங்க. அவர் எப்பவுமே அவுட் ஸ்போக்கன், டக்கு டக்குன்னு பேசக்கூடியவர் அவரு. அதனால பேதுரு என்ன செஞ்சுக்க மாட்டாரு, ஒருபோதும் கிளையோப்பா பேச வச்சிருக்க மாட்டார். அவர் ஆஃப் பண்ணி கொஞ்சம் அமைதியாரியான்னு சொல்லிட்டு இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த எம்மாவூர் தோழர்கள்ல ஒருத்தராக இருக்கிற பேதுரு அவர் பேசியிருப்பார். அடுத்து இங்க பாருங்க, லூக்கா 24ஆம் அத்தியாயம் 9வது வசனத்துல, கல்லறை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11க்கும் மற்ற அனைவருக்கும் இவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே ஒன்று நமக்கு தெளிவாக புலப்பட்டு விட்டது, இந்த விஷயங்களை பேசுகிறவர் அவர் நிச்சயமாக அவர் பேதுருவாக இருந்திருக்க முடியாது. கிளையப்பா அல்லது அல்பேயுஸ் அல்லது வேறு யாரோ ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் ஒரு விஷயம் அழுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், உரையாடலுடைய பயணத்திலே இயேசு நம்மோடு கூட இருப்பார். இன்றைக்கு உரையாடல் என்பது குறைந்து விட்டது. தனிமைப்படுத்தப்படுகிற நேரத்திலே நாம் நம்மை பிறரோடு கூட பேசுவதற்கு தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் பல விஷயங்களிலே நாம் குறைபட்டு விடுவோம். நாம் பல இடத்துல பேசணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இடைப்படணும். அதுக்குதான் இந்த நல்ல அருமையான ஒரு தனிமை வேலை கொடுத்திருக்கிறது. நான் சொன்னேன்ல, ஜூம் ஆப் மாதிரி ஏதாவது ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி ஒருத்தரோட நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அவரை பார்க்க முடியல, உங்களை பார்க்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்கன்னு சொல்றதை விட there are some possibilities. பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதிகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, the risen Christ walked with the 2 friends of Emmaus. அங்க என்ன நடக்குது, உயிர் தெழுந்த ஆண்டவர் 2 தோழரோடு உடன் இயேசு நடந்தாராம். அதுதான் உரையாடல அவர் உள்ளே இருக்கிறார் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி உரையாடல் பயணத்தில் உடன் இயேசு நடந்து வந்தாராம். அவங்க என்ன சொல்லுது, they went to a village called Emmaus, which is reckoned to be about 2 hours walk from Jerusalem. It is here said to be about 60 furlongs, 7 measured miles. அதாவது எருசலேமிலிருந்து 2 மணி நேரம் பயணம், 2 மணி நேரம் நடந்து செல்லக்கூடிய பயணம். எப்படி ஒரு களைப்பா இருக்கும், ஒரு 2 மணி நேரம் நடந்து போகக்கூடிய இடத்துல 6-7 மைல்ஸ், அவங்க 11 கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மைலுக்கும் கிலோமீட்டருக்கும் வித்தியாசம் தெரியும். அவர்கள் நடந்து போகிறார்கள். அவங்க எதுக்காக போனாங்க, whether they went for business or to see some friend, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் அங்க எதுவும் ஒன்றும் இல்லை, எதுக்காக அவங்க போனாங்க, ஏன் போனாங்கன்னு தெரியாது. ஒருவேளை இவர்கள் இங்க வந்தாங்கல்ல எருசலேமுக்கு, அவங்க திரும்பி போயிருக்காக கலிலேயாவுக்கு போயிருப்பாங்க. ஆன் தி வே டு கேலிலி எம்மாவூர் என்கின்ற இடத்துக்கு அவர்கள் போயிருக்கலாம். ஆனா அந்த எம்மாவூர் இடம் இன்னைக்கு இருக்குதா இல்லையான்றது பார்த்தா பல கேள்வி இருக்கிறது. ஆனால் திருமுறையில சொல்லப்பட்டு இருக்கிறது எம்மாவூர். அது எந்த ஊரு, பெயர் மாற்றம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், அதை கரைய காக்கணும் செய்ய முடியல. இதுதான் எம்மாவூர். காணாவூர் சொல்லிடுறாங்க. அந்த எம்மாவூர் எங்கிறது சொல்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. ஆனால் இது ஒருவேளை கலிலேயாவுக்கு அவர்கள் திரும்பி செல்கிற போது நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 24ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்துல, but as they traveled they talked together of all those things which had happened. அவர்கள் திரும்பி போகின்ற பொழுது
அவர்கள் நடந்தவற்றை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டு நடந்தே செல்லுகிறார்கள். அவங்களுக்கு ஒருவேளை ஒரு தைரியம் இருந்திருக்காது நினைக்கிறேன். இதை பத்தி வெளிப்படையா பேசக்கூடியது அந்த எருசலேமுடைய அந்த மையத்தில் அவங்க இருக்கும்போது அவர்களால் என்ன செய்யல, they don't have any guts to speak outward. எதையும் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. They had not courage to confer of these things and consult what was happened and what was done in the present juncture of the Jerusalem. அதுல என்ன நடந்தது என்பது அவர்களுக்காக தெரியவில்லை. காரணம், they have been covered with fear for Jews. இந்த யூதர்களுக்கு பயந்ததுனால அவர்கள் ரொம்ப படபடப்பாக இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவர்கள் இருந்திருப்பாங்க நினைக்கின்றேன். அவர்கள் அங்கே ஒரு சுதந்திரமாக பேச முடியவில்லை. இப்போது எருசலேம் எல்லை விட்டு அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். எனவே இவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். எப்படி நடந்துச்சு இந்த உயிர்த்தெழுதல்? They talked over these things, reasoning with themselves concerning the probabilities of Christ's resurrection. கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்திருப்பார், அதற்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் தங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு இவர்கள் உரையாடல் பேசிக்கொண்டு நடக்கிற போது இயேசு உடன் நடந்து செய்கிறார். கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசியிருக்கலாம். நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியும். இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். சாது சுந்தர் சிங் அவர்கள் இமாலய மலைப்பகுதியில NMSனுடைய கௌரவ மிஷனரியாக இருந்தவர்கள். அதனுடைய பொதுச் செயலாளராக நான் இருந்தேன். அது ரொம்ப எனக்கு பெருமை, ஒரு பாக்கியம். அந்த சூழ்நிலையிலே சாது சுந்தர் சிங் அவர்கள் இமாலய பகுதியிலே, பனி சூழ்ந்திருக்கிற பகுதியிலே அவர் எப்போதும் தன்னுடைய பணிக்காக, திருப்பணிக்காக நடந்து செல்வாராம். அப்படி நடந்து செல்லும்போது சற்றே அவர் என்ன செய்வாராம், பின்னால திரும்பி பார்ப்பாராம். இப்படி திரும்பி பார்த்தவொடனே நான் நடந்து போகும்போது அங்கே தனக்கு பின்னால் இன்னொரு பாதச்சுவடி, அடிச்சுவடு ஒன்று வருவான். 2 அடிச்சுவடுகள் தனியா தெரியுமா. இவர் என்னன்னா, நான் நடந்து போகும்போது என்னுடைய அடிச்சுவடும் இருக்கிறது, அது இல்லாமல் இன்னொரு 2 பாத அடிச்சுவடுகள் இருக்கின்றன, ஆண்டவர் என்னோடு கூட நடந்து வருகிறார் என்று அவர் எப்போ தைரியமாக தனியாக எல்லா இடங்களும் செல்வாராம். ஒரு முறை இவர் பனிச்சூழல நடந்து செல்லுகிற பொழுது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவருக்கு நடக்கவே முடியல, ரொம்ப வேதனையா இருக்காது, அப்படியே குளிரும் நடுக்கத்தோடு இருக்கிற பொழுது டக்குன்னு என்ன செய்யறாரு, திரும்பி பார்க்கிறாரு. ஆண்டவர் வராரா இல்லையா, நாம் நடந்து போறோம், நம்மளால முடியலையே, எப்போது நம்மளோடு கூட நடந்து வருவாருன்னு பார்த்தா இன்னைக்கு மட்டும் என்ன செய்யல, அங்க பாத சுவடுகள் அங்கே இல்லை, அடிச்சுவடுகள் இல்லை. சாது சுந்தர் சிங்க்கு ஒரு மனசுல ஒரு விதமான கோபம் கூட வந்துதான். என்ன நினைக்கிறாரா, ஆண்டவரே, நான் நன்றாக இருக்கும்போது, என்னால் பலன் இருக்கும்போது நடந்து போனேன், அப்போதெல்லாம் என்னோடு கூட நடந்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நான் சோர்வாக இருக்கிறேன், மிகுந்த குளிர்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போது நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்ற கேள்வியை சாது சுந்தர் சிங் எழுப்பினாராம். உடனே ஆண்டவர் பேச தொடங்கினாராம். மகனே சாது சுந்தர் சிங், இதுகாரும் நான் உன்னோடு நடந்து வந்தேன், நீ பார்த்தவைகள் உண்மை, உன்னுடைய அடிச்சுவடுகளை, பாத அடிச்சுவடுகளை பார்த்தாய், என்னுடைய பாத அடிச்சுவடையும் பார்த்தாய். இப்போது நீ திரும்பி பார்க்கிற போது ஒரு அடிச்சுவடு பார்த்தாய் அல்லவா, அந்த அடிச்சுவடு யார் என்று சொன்னால் அது என்னுடைய பாத அடிச்சுவடு. உன்னுடைய பாத அடிச்சுவடு எங்கே இருக்குது யோசிக்கிறாயா? நீ நடந்து செல்லவில்லை, நான் உன்னை என் தோளிலே சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். சாது சுந்தர் சிங்கோடு ஆண்டவர் பயணித்ததை அவர் அறியாதவராக, அவரை தூக்கி சுமந்ததை அறியாதவராக பயணித்துக் கொண்டிருந்தார். இந்த எம்மாவூர் தோழர்கள் அவர்கள் நடந்து செல்லுகிற பொழுது இயேசு அவர்களோடு அவரும் உடனாக நடந்து வருகிறார். நான் இதை ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஒரு இடத்துல இது கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்போது, சரி இதுக்கு ஒரு நல்ல அழகாக ஒரு பாடலை ஏற்றி பாடி பார்க்கலாமே என்று நான் யோசித்தேன். அதை வைத்து ஒரு பாடலை நான் எழுதினேன். எம்மாவூரின் தோழருடன் தான்
உயிர்த்தெழுந்த இயேசு உடன் நடந்து சென்றார். எம்மாவூரின் தோழருடன் தான் உயிர்த்தெழுந்த இயேசு உடன் நடந்து சென்றார். கூடவே பயணித்து நடந்திட்டாலும் உடன் இயேசு வருவது தெரியாமல், கூடவே பயணித்து நடந்திட்டாலும் உடன் இயேசு வருவது தெரியாமல் தோழர்கள் நடந்தனரே, எருசலேமை கடந்தனரே. தோழர்கள் நடந்தனரே, எருசலேமை கடந்தனரே. எம்மாவூரின் தோழருடன் தான் உயிர்த்தெழுந்த இயேசு உடன் நடந்து சென்றார். எருசலேமில் நடந்ததை சிந்தித்தார், தோழர்கள் உரையாடி சென்றிட்டார். எருசலேமில் நடந்ததை சிந்தித்தார், தோழர்கள் உரையாடி சென்றிட்டார். கர்த்தாவின் உயிர்த்தெழல் மேன்மையையும் கலிலேய பயணத்தின் தன்மையையும், கர்த்தாவின் உயிர்த்தெழுதல் மேன்மையையும் கலிலேய பயணத்தின் தன்மையையும் நான் உடன் செல்வேனோ, நான் உடன் செல்வேனோ இயேசுவின் சீடர் போல். எம்மாவூரின் தோழருடன் தான் உயிர்த்தெழுந்த இயேசு உடன் நடந்து சென்றார். எம்மாவூரின் தோழருடன் தான் உயிர்த்தெழுந்த இயேசு உடன் நடந்து சென்றார். பல நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பது பிரச்சனை. பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை, நான் நன்றாக இருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கஷ்டப்படும் போது ஆண்டவர் என்னோடு கூட இல்லை. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நன்றாக இருக்கும் போதும் ஆண்டவர் உங்கள் உடனால் தான் இருக்கிறார், நீங்கள் கஷ்டப்போதும் ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாவம் செய்யும் போதும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழும் போது, நீங்கள் செபிக்கிற போது, உபவாசிக்கிற போது, திருமறை வாசிக்கிற போது மட்டும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உடன் இருக்கின்ற ஆண்டவர் உங்களோட உடன் நடந்து போவார். நீங்க எங்கெல்லாம் நடந்து போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். இதை நீங்கள் அறியாமல் சென்று விட முடியாது. அது மட்டுமல்ல, the risen Christ intervened with the friends of Emmaus. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மாவூர் தோழருடன் இடை உரையாடுகிறார். அந்த உரையாடலே அங்க நடக்குது பாருங்க. அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு இறை உரையாடல். சொன்னா it was a great theological discussion என்று நான் சொல்வேன். இது ஒரு இறையியல் சம்பந்தமான ஒரு விவாதம் என்று சொல்வேன். Jesus raised many questions here. அவர் அங்க பார்க்கணும். அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு ஐடியா, ரெசரக்ஷனை பத்தி ஐடியா இருக்குதா? He wanted to know whether they have an idea about the resurrection. லூக்கா நற்செய்தி 24ஆம் அத்தியாயம் 17 முதல் 19 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகளில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிளையப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். And he said to them, what are you discussing with each other while you walk along? They stood still, looking sad. Then one of them, whose name was Cleopas, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிளையோப்பா என்ற பெயர் ஏற்கனவே இருக்கிறது என்று சொன்னேன், answered him,
Are you the only stranger in Jerusalem who does not know the things that have happened, that the things that have taken place there in these days? இந்த நாள்ல நடக்கிற நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீ ஒருத்தர் தான் எருசலேம்ல இந்த விஷயத்தை பத்தி தெரியாதவராக இருப்பீர் என்று நினைக்கிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? This means the death and resurrection message of Jesus was spread over Jerusalem at shorter period. ஒரு சின்ன ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியும் இயேசு மரித்தார் என்ற செய்தியும் அப்படியே பரவி விட்டது. He asked the things. He asked them. What things? They replied. They things about Jesus of Nazareth, who was prophet, mighty in deed and word before God and all the people. அவரை குறித்து, இயேசுவை குறித்து அவர்கள் பேசுறாங்க. நான் என்ன சொன்னேன்ல, இது ஒரு தியாலஜிக்கல் டிஸ்கஷன் சொன்னேன் இல்லையா? Jesus raised many questions சொன்னேன் இல்லையா? உடன் வந்தவர் he wanted to intervene with the friends of Emmaus. எம்மாவூர் தோழர்களோடு அவர் உரையாடி அவர்கள் தொடர்புபடுத்தி சில கேள்விகளை இன்டராக்ட் பண்ண தொடங்குகின்றார். அதுதான் மிக மிக முக்கியமானது. என்னப்பா நீங்க பேசுறீங்க, ரொம்ப நேரமா பேசிட்டு வரீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பேசுறீங்களே, என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதா, எருசலேம் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கு மட்டும் தெரியல, நீ எருசலேம் நீ ஒருத்தவனுக்கு தான் தெரியாதது இங்க நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, they portrayed Jesus. இயேசுவை குறித்து என்னென்ன வார்த்தைகளா சொல்றான் பாருங்க. அதுதான் சொல்றேன் தியாலஜிக்கல் டிஸ்கஷன் என்று. அவர் நசரேயனாகிய இயேசு, இந்த வார்த்தை எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த நசரேயனாகிய ஜீசஸ் ஆஃப் நாசரேத், இவனும் அவரோடு கூட இருந்தானே, கலிலேயனாயிற்று. இவருடைய பேச்சு இங்கே வெளிப்படுத்துகிறது. ஒரு கலெக்டர் ஒருத்தவங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சோகமா சில இடத்துக்கு தொலைக்காட்சியில பகிர்ந்து கொண்ட செய்தி சொல்றேன். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து இந்த மாவட்ட ஆட்சியாளராக உயர்த்தப்பட்டேன். நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகும்போது என்னை பார்த்தவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, அட இவளா, அவ பேரை சொல்லி அவங்க பேரை சொல்லி இவள் தான் போறாளா, அதை அந்த சொல்லக்கூடாது, நான் அந்த பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. இதுதான் இங்க. இவனும் கலிலேயம் தான், இவனுடைய பேச்சு இவனுக்கு வெளிப்படுத்துகிறது. கலிலேயவில் இருக்கிற நாசரேத் ஊரான் இவன், இவனுடைய பேச்சு வெளிப்படுத்துகிறது. நாசரேத், இந்த நாசரேத் இல்ல, திருநெல்வேலி நாசரேத் இல்ல, நான் பாலஸ்தீனால சொல்லிட்டு இருக்கேன். அந்த இயேசுவின் காலத்துல அங்கு கலிலேய பகுதியில் இருந்த நாசரேத்தை குறித்து சொல்லுகிறேன். அது என்றால் சொன்னால் இவன் யார் என்று சொன்னால், இவன் பிறகினத்தவன், தூர ஒதுக்கப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன் என்று சொல்லுகிற அந்த பேச்சு. யூதராக இருந்தாலும் அவர் வளர்ந்த ஊர் நாசரேத் என்பதனாலே அவர் நாசரேத் ஊரால் இயேசு என்று அழைக்கப்பட்டார். இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயம் புரியுது. இயேசு எருசலேமுக்கு பெத்லகேமிலே பிறந்த இயேசு, பெத்லகேம் ஊரானாகிய இயேசு என்று சொல்லப்படாமல் நாசரேத் ஊரானாகிய இயேசு என்று. ஒருவேளை இன்றைக்கு மக்கள் சாதாரண பாமர சாமானிய மக்களோடு தங்களை தொடர்படுத்திக் கொண்டால் அவர்கள் என்ன சொல்லப்படுகிறார்கள், அவனோடு சேர்ந்தவர்கள் என்றே சொல்லப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இரண்டாவது, he was a prophet. இது சொன்னா இன்னொரு டிஸ்கஷன். he was a prophet, அவர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள் இந்த எம்மாவூர் தோழர்கள். மோசே என்னை போல ஒரு தீர்க்கரை எழும்ப பண்ணுவேன், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கல. கடைசி காலத்துல, மோசேயுடைய கடைசி காலத்துல என்னை போல ஒரு தீர்க்கரை எழுப்பப்படுவார். இது எடுத்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் தீர்க்கதரிசி, இறைவாக்கினர். இறைவாக்கினர் நம்மால் சொல்றாங்க பாத்தீங்களா, இங்க உட்காந்து அந்த இறைவாக்கு இல்ல, நம்ம எவாஞ்சலிஸ்ட் சொல்றாங்களே டிவிலையும் மற்ற, அந்த இறைவாக்கு கிடையாது. இந்தந்த தீமைகளை நீதான் தீமை செய்தவன், நீதான் இப்படி பண்ணவன், இப்படிப்பட்ட துன்பத்தை வருவித்தவன் நீதான். யார் எப்படி இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை பழுதில்லாமல் எடுத்து தைரியமாக எடுத்துரைக்கிறார் அல்லவா, அவர்தான் இறைவாக்கினர். அதுதான் இங்க சொல்லுகிறார். அடுத்துல, mighty in deed and word before God and the people. என் வார்த்தை உங்களில் இருந்தால், கடவுளுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் இவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய வார்த்தையிலே வலிமை மிக்கவராக, செயலிலே சொல்லிலும் செயலிலும் வலிமைமிக்கவராக அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உண்மையை இந்த எம்மாவூர் தோழர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். இவர் பேசிக் கொண்டிருப்பவர் இயேசுதான் என்றும் அவருக்கு தெரியாது. இயேசு அவர்களோடு கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு பல வினாக்களுக்கு இவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். ஒரு பெரிய இறையியல் டிஸ்கஷன்
இறையியல் கலந்துரையாடல் நடைபெறுகிறது. நான் உங்களுக்கு மிகவும் அடிக்கடி சொல்வதுதான், அன்பாக சொல்லுகிறேன், இறையியல் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு பெரிய சிக்கலான ஒன்று என்றும் திருச்சபைக்கு எதிரானது என்றும் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பதாக 3ஆம் ஞாயிற்றிலாவது இப்படி பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இறையியல் கேள்விகள், இறையியல் சிந்தனைகள் அது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை இன்னுமாக பல மைல்கள் இட்டு செல்லும். உங்களுடைய பயணங்கள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே இறையியலை பற்றி தவறாக நீங்கள் படிக்கவில்லை என்பதற்காக இறையியல் படித்தால் விசுவாசம் கெட்டுவிடும் என்ற தவறான போதனையை தயவு செய்து எடுத்துரைக்காதீர்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில அவர் இவ்வாறு சொல்லுகிறார், அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளரும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள் ஆகின்றன. அவர்களுடைய குருக்களும் ஆட்சியாளர்களும் அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். And how our chief priests and leaders handed him over to be condemned to death and crucified him. But we had hoped that he was the one to redeem Israel. Yes, and besides all this, it is now the 3rd day since these things took place. இவர்களை அறைந்து விட்டார்கள் சிலுவையிலே, ஆனால் இஸ்ரவேலுக்கு மீட்பை கொடுக்கிறவர் இவர்தான் மீட்க போயிடும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பாருங்க. தாங்கள் என்ன விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இயேசுவை குறித்து அவர் உயிரோடு இருக்கும் போது உயிர்த்தெழுந்த பின்பதாக என்ன விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வைத்திருந்தோம் என்பதை தெளிவாக அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இந்த காஸ்பல் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கூட கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல், அதனால காஸ்பல் வந்து சொல்றாங்க. காசிப்பிங், ஒருத்தர் பேசிக்கிறாங்க இல்லையா, அதுவும் இதில் தான் வந்துச்சு. இதனால உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செய்தியை, உரையாடல் செய்தியை, எம்மாவூர் தோழர்களோடு பேசிய செய்தியை பல இடங்களுக்கு சொல்ல வேண்டும். பேசிக்கிட்டே போனதுனால தான் இயேசு அவர்களோட இடைப்பட்டார். அடுத்து பார்க்கிறோம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எம்மாவுஸ் அவங்க பார்த்தீங்கன்னா it is crystal clear about the resurrection message. They have the resurrection message as crystal clear. ரொம்ப தெளிவாக எம்மாவூர் தோழர்களுடைய உயிர்த்தெழுதல் செய்தியை கொடுத்து அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார் லூக்கா 24ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனத்துல, ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையிலே கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவரும் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார். உயிர்த்தெழுந்த செய்தியை தெளிவாக எடுக்கிறார்கள். Moreover, some women of our group astounded us. They were at the tomb early this morning, and when they did not find his body there, they came back and told us that they had indeed seen a vision of the angels who said that he was alive. Some of those who were with us went to the tomb and found it just as the woman he said, but they did not see him. நல்லா போனா பார்த்தாங்கல்ல, அப்ப என்னன்னா empty tomb, வெறுமையான கல்லறை அங்கே இருக்கிறது. They acknowledged that some of the apostles had visited the sepulchre and found it empty. லூக்கா 24 படி some of the disciples போனாங்க, அங்க போய் பார்த்த உடனே இயேசு புதைக்கப்பட்ட இடத்தை பார்த்த உடனே, அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பார்த்த உடனே அது வெறுமையாக இருக்கிறது. The empty tomb is witnessing that Jesus had risen. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை வெறுமையான கல்லறை அது எடுத்து உரைக்கிறது. இந்த விஷயத்தை தான் இவங்க பேசிக்கிட்டே போயிட்டு இயேசுவோடு பேச ஆரம்பிக்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க, 27ஆம் வசனத்துல 28-29 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களையும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர் அவர்களிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவ்வாறு அவர் தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர் கொஞ்சம் பார்க்கல எப்படிதான் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த எம்மாவூர் தோழர்களோடு தங்க ஆரம்பிக்கிறார். என்னதான் நடக்குது, கொஞ்சம் போலாம், நடந்து அவர் ஊருக்கு போற மாதிரி போறாரு இல்லையா? பொழுது போயிடுச்சு, இன்னும் நீங்க போக வேண்டாம், இங்கேயே நீங்கள் தங்குங்கள். Then beginning with Moses and all the prophets, he interpreted to them the things about himself and all scriptures. As they came near the village to which they were going, he walked ahead as if he were going on. But they urged him strongly, saying, "Stay with us, because it is almost evening and the day is now nearly over." So he went in and stayed with him. அவரோடு போய் சேர்ந்து உணவருது நிகழ்ச்சி. பொழுது போயிற்று, மாலை நேரம் ஆயிற்று, இப்ப எங்க போறீங்க ஆண்டவர், எங்க போறீங்க, எங்களோடு தங்குங்கள் என்று சொல்லுகிறார். அங்க இடத்துலதான் புரிந்து கொள்கிறார்கள். சாப்பிட ஆரம்பித்து அவர் அப்பத்தை எடுத்து அவர்கள் அதை கொடுக்கிற பொழுது அவர்கள் பரிமாறவே புரிந்து கொண்டார்கள், வந்திருக்கிறவர் ஆண்டவர் என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல போகிறேன் என்று சொன்னால், உரையாடல் என்பது மிக மிக முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தீங்கன்னா அதுல பல விஷயங்கள் தெரிய முடியாது. நீங்கள் உரையாடல் பேச தொடங்குகிற போது 2-3 பேர் நீங்கள் சேருகிற போது அங்கு இயேசு உங்களோட அறியாமலேயே உங்க கூட வந்து விடுவார். அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் 2 பேர் 3 பேர் எங்கே அவருடைய திருப்பெயராலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே இயேசு எப்பொழுதும் இருப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் பேசிக்கொண்டு நடந்து எவ்வளவு தூரம் செல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களோடு கூட அவர் நடந்து செல்வார். ஆக நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாச பாதையை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ அதிலே உங்களோட நடப்பார். நீங்கள் கஷ்டத்தின் பாதையில் நடந்தால் கஷ்டத்தோடு நடப்பார், உங்களை தூக்கி கொண்டு நடப்பார். நீங்கள் இடரில் இருக்கும்போது, பிரச்சனையில் இருக்கிறது போது உங்களோடு இருப்பார். கஷ்டங்கள் இருக்கிறதா, தனிமை நேரம் கஷ்டமா இருக்கிறதா, வேலைக்கு செல்ல முடியாத கஷ்டம் இருக்கிறதா, பண பிரச்சனை இருக்கிறதா, அந்த கஷ்டத்தின் பாதையில எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ நீங்க மட்டும் தனியாக நடக்கிற உணர்வு எப்போதும் இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு எம்மாவூர் தோழர்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம். அந்த நிகழ்வு, இயேசுவை சந்தித்த நிகழ்வு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இதைதான் சொல்லுகிறார். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் துணையாக நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, நீங்கள் பேச தொடங்குகிற போது இறையியல் குறித்து சிந்தனைகளை, திருமறை ஆய்வை நீங்கள் செய்யும் போது இயேசு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை, புதை பொருளை, மறைபொருளை எடுத்து உங்களுக்கு பேசுவார். இந்த கேள்வியை எழுப்பி இதை படிங்கன்னு சொல்வார். டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்துல டிக்ஷனரி எல்லாம் படிப்போம். ஒரு வீட்டுக்கு ஒரு டிக்ஷனரி தான் இருக்கும். அந்த வீட்டுல இருக்கிற டிக்ஷனரியில ஏதாவது ஒரு ஆங்கிலத்துல ஏதாவது தெரியலன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி போயிட்டு தமிழ் மீனிங் எடுத்து பார்க்கும்போது அது ஒன்னதை படிக்க போனா கடைசியில் அதை படிக்க வேண்டியதை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் படிச்சு வெளியே வந்துடும். காரணம் என்ன, அதுல அந்த விதமான புதை பொருள் இருக்கிறது. ஒன்று படிக்க ஆரம்பித்தால் பல விஷயங்களை அதில் படித்து முடிச்சிடலாம். அது போலதான் நீங்கள் இறையியல் கேள்வியை எழுப்பும் போது பல கேள்விகளுக்கு அது பதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் அறிவு விருத்தி பெறுவது போல, எப்படி டிக்ஷனரியில் அறிவு விருத்தி பெறுவது போல உங்களுடைய இறை ஆழம், அறிவு அதிகமாய் பெருகும். அதனால் உங்களுக்கு விசுவாசம் அதிகமாக பெருகும். அது மட்டுமல்ல, இயேசு உங்களோடு நடந்து செல்கிற போது இந்த இறையியல் உண்மைகளை புரிந்து கொண்டால் அவர் உங்களோடு தங்குவார். நீங்கள் அவரை வருந்தி அழைத்து உங்களோடு தங்க வைக்கிற போது அவர் தன்னை யார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு இயேசுவை நாம் வீட்டில் தங்குவதற்கு நாம் அனுமதிப்பது கிடையாது. நாம் அனுமதிக்காதனாலே அவர் நம் மத்தியில் தங்கவில்லை. தங்காதனாலே பல உண்மைகள் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இயேசுவை எப்போது நீங்கள் உங்களுடைய இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இல்லத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பல விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இதைத்தான் பலருடைய வாழ்வின் அனுபவமாக பலருக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாய், குறிப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவர் எனக்கு எவ்விதமாக இருந்து என்னை வழிநடத்த போகிறார் என்ற உண்மையை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எம்மா ஒரு தோழர்களோடு சந்தித்த அந்த அனுபவத்தை இன்றைய நாளில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். சுவாமி, உரையாடல் பயணத்தின் போது கர்த்தாவே ஒருமைப்பாட்டு உணர்வு எங்களுக்குள்ளாய் வந்து நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே உம்மோடு இசைந்து இணைந்து செல்லக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். இந்த உரையாடல் பயணம், இறையியல் பயணம், இந்த பயணம் ஒரு சிறப்பான விசுவாச பயணம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படும்படியாக எங்களை நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமென். செய்தியை கேட்ட நாம் நம்முடைய பற்றுமையை அறிக்கை செய்ய வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை பக்தி வினயத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 15.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தினார். மரணத்துக்கேறி சர்வ பிதாவாகிய தேவனை வலவாசி விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து மறுபடியுமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 303வது கீர்த்தனை, என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய் என்கின்ற கீர்த்தனை நாம் பாடுவோம். இந்த கீர்த்தனை பாடப்படுகிற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் ஆண்டவருக்கு ஒதுக்கி வைப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 303, என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எண்ணி பார்ப்பதில்லை, நம்மை மன்னிக்கிறவர். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தருள் பாவங்கள் எத்தனையோ பழன நோயை அகற்றி குணமாக்கி பழன நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஆண்டவருடைய கிருபை எத்தனையோ கிருபை, நமக்கு நன்மைகள் எவ்வளவோ செய்திருக்கிறார், நம்மை முடிசூட்டி பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவரை எப்போது நாம் ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நேயமதாக ஜீவனை விட்டதா என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மை செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றத்திற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சூழல் பேசிக்க பண்ணாமல் தீமண்டங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும்,
உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பலத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்துள்ளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும். நீர் தெரிந்த உடைய ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்திரலும். தேவர் இல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரில்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்புவாகி கடவுளே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய்சியாதினும் தேவரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளை வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காய் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளும் வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்போது செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுநர் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தினை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, ஆபாத்திரான நமது அடியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவர்கள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிற்றியதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபை நேத்திரங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயங்களாய் இருக்கவும் எங்களை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளாம் முன்பாக பரிசுத்தம் நீதிமாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினால் நம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரை செய்த போக நல்லவற்றை உணர்வு கொள்ளும் உணவை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமை சதா காலம் உண்டாவதாக. ஆமேன். இத்தருணத்தில் வருணப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ உள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்ய வேண்டும் வாக்குகள் இருக்கிறதே. கர்த்தாவே, முதலியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்களின் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டலும். ஆமேன். தொடர்ந்து நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய திருவுருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவரை உள்ளத்தில் ஏற்று நாங்கள் செயல்படும்படியாய் உண்மையாய் உலகத்திற்கு செல்லுகிற பொழுது ஆண்டவரே, இது எங்களுக்கு உந்துவிசையாக அமைய நீர் அழுதரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கின்ற ஆண்டவருடைய திருச்சபை அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாக இந்த பிள்ளைகளுக்கு நீ போதுமானவராய் இருந்தீர். எல்லாவித நிலையிலும் கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அடுத்து என்ன விதமாக ஆண்டவரே எதிர்நோக்கு செல்ல இருக்கிறது எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தாவே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர் படிப்புக்காக, நுழைவுத் தேர்வுக்காக, தகுதி தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா வித மன தைரியத்தையும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொது தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற 10ஆம் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். 11ஆம் வகுப்பு ஆண்டவரே கடைசி தேர்வு எழுத முடியாமல் இருந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் சிறப்பாக இந்த பிள்ளைகள் எழுதி முடிக்க ஆண்டவரே வாய்ப்புகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நோயினாலே வாடிக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உலகெங்கும் கர்த்தாவே பல்வேறு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். சுவாமி கர்த்தர், நீர் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை, பரிபூர்ணமான விடுதலையை நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை அன்றி எங்களுக்கு வேறு வழியே இல்லை. சுவாமி, நீர் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மாலே முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று திருமலை வாசிக்கிறோம். நீர் கர்த்தாவே, இந்த பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவரே மனதுருக்கமாய் ஆண்டவரே பிள்ளையுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்கின்ற கடவுள் இந்த பிள்ளையுடைய கூக்குரலை ஆண்டவரே நீ கேட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தியாகத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காய் வேண்டுகிறோம். சுவாமி, செவிலியர்களுக்காய் வேண்டுகிறோம். கர்த்தாவே, அநேக பணியாளர்களுக்காய் வேண்டுகிறோம். சுகாதாரம் சார்ந்த பணியாளர் ஒவ்வொருக்காய் நாங்கள் வேண்டுகிறோம். அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம். அமைச்சர்கள் எடுக்கிற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம். துறை எடுக்கின்ற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம். சுவாமி, நாட்டின் பிரதமர் எடுக்கிற முயற்சிகளுக்காக, முதலமைச்சர் எடுக்கிற முயற்சிகளுக்காய் வேண்டுகிறோம். கர்த்தாவே, அத்துணை முயற்சிகளும் ஆண்டவரே
கைகூடி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சுவாமி அநேகம் பிள்ளைகள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய திருச்சபை அன்பர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பேராயர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படியாய் பல்வேறு நிலையிலே கர்த்தாவே உதவிகள் பெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய நலன் கர்த்தாவே சிறப்பாக அமைய நீ வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுது கர்த்தாவே பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஆண்டவரே வேலைக்காரனை போல நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. எப்பொழுது இந்த பிரச்சனை எங்களுக்கு தீரும் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. உம்மை அன்றி கர்த்தாவே எங்களுக்கு வேறு வழியே கிடையாது சுவாமி. நீர் இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக, நீர் இந்த பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எத்தகைய தவறாக இருந்தாலும் சுவாமி, எத்தகைய பாவமாக, எத்தகைய மீறுதலாக இருந்தாலும் ஆண்டவரே தயவாய் மன்னித்து கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஒரு விடுதலையை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே உடைய மீட்பின் திட்டத்துக்கு நேராக எங்களை நாங்கள் ஆண்டவரே வழிநடத்தி செல்லப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே விதமாய் கர்த்தாவே ஊர் பயணங்களை மேற்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இருக்கிற இடங்களிலே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். வீட்டுக்கு வர முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற அருமையான ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் ஆண்டவர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா வித உதவிகளும் ஒத்தாசையும் பரத்தும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவ்விதமாகவே கர்த்தாவே அந்த தூர இடத்துல படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல்நாடு தங்கி எங்களுடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ நல்ல சுவாமி பாதுகாப்பா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய அன்பான குடும்பங்கள் அயல்நாட்டில் தங்கி இருக்கிறார்கள். ஆண்டவரே தூர இடத்துல இருந்தாலும் கர்த்தாவர்களுக்கு நீ பாதுகாப்பா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொலை இடத்தை வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ பாதுகாப்பை தரும்படியாக, நோயினுடைய எந்த தொற்றும் அணுகாதபடி கர்த்தரை வழிநடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே விதமாக சுவாமி திருமணம் கர்த்தாவே தடைபட்டு போன பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் ஆயத்தமாக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகியும் பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுடைய எல்லா கூக்குரலையும் கேட்டு ஆண்டவரே விடுதலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வெயில் காலத்திலே சுவாமி வெயிலின் கொடுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே பாதிப்பிலிருந்து இந்த விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே சுகமாய் ஆண்டவரே கர்த்தர் அமையும்படியாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பின் திட்டத்தில் எங்களை சிறப்பாக நீர் வழிநடத்தும் சுவாமி. இந்த உயிர் திருநாளுக்கு பின்வருகின்ற அனைத்து நாட்களும் ஆண்டவரே சிறப்பான நாட்களாக எங்களுக்கு அமைய உடைய அருளை எங்களுக்கு தரும்படியாய் உடைய திருக்கரத்தை எங்கள் முற்றுமாக தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் முந்திரராகிய ஆவியின் உறவும் எந்த நாளும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து நிறைவு பாடலை பாடுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள். அதை உணர்ந்து இந்த பழைய பாடலில் ஒரு 2 அடிகளை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? கைகளை தட்டி Praise the Lord. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.
அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அனைத்து வழிபாடுகளும் வலைதளத்திலே நமக்கு அமையும். எனவே அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரை வலைதள வழிபாட்டுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு நீங்கள் காத்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுகாரும் நீங்கள் கொடுத்து வருகிற அனைத்து ஒத்துழைப்புக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படியை கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வழிபாடுகளும் வலைதள வழிபாடாக அமையும். ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு வலைதளத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.